தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பாதிப்பு காரணமாக நடப்பாண்டு நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோருவது தொடர்பாக தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் மாலை 5 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. அப்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் 10 மற்றும் +2 மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் விநியோகிப்பது, +2 மாணவர்களுக்கு அவர்களின் மடிக்கணினியில் பாடநூல்களை பதிவேற்றம் செய்வது, தொலைக்காட்சி வாயிலாக மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிப்பது ஆகிய திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். நடப்பாண்டு கல்லூரி இறுதித் தேர்வு தொடர்பாகவும் மாநிலத்திற்குள் பொது போக்குவரத்தை அனுமதிப்பது தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்க விண்ணப்பித்துள்ள வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் நேரடி பண உதவி வழங்குவது உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான முடிவுகளை இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள அனைத்து நகை கடன்களையும் ரத்து செய்வது மற்றும் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கொரோனா காலத்திற்கு வீட்டு பயன்பாட்டிற்கான மின்கட்டணத்தில் சலுகை அறிவிப்பது, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண சலுகை அளிப்பது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதோடு மாணவர்களின் அனைத்து செமஸ்டர் தேர்வுகளையும் ரத்து செய்வது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோயம்பேடு சந்தையை திறப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே 5ஆம் தேதி மூடப்பட்ட கோயம்பேடு சந்தை தற்காலிகமாக திருமழிசை பகுதியில் இயங்கி வருகிறது. இதனிடையே 4 நாட்கள் பெய்த மழையால் திருமழிசை சந்தையும் சேதமடைந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து பேசிய அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ஜி.டி. ராஜசேகரன், திருமழிசையில் போதிய அடிப்படை வசதிகள் இன்றி வியாபாரிகள் தவித்து வருவதாகவும், எனவே அமைச்சரவை கூட்டத்தில் கோயம்பேடு மார்க்கெட் திறப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சரக்கு வாங்க வருவதும் பெரும் சிரமமாக இருக்கின்றது. விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். தினம் பல லட்சம் ரூபாய்க்கான சரக்குகள் விலை மிகவும் குறைவாக விற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி விலை குறைவாக விற்றாலும் அந்த பலன் மக்களுக்கு போய் சேருவதில்லை. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி இங்கே மார்க்கெட் வைத்திருப்பதால் வியாபாரிகள் வாங்கி செல்ல முடியவில்லை. வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கும்படி காய்கறி மார்க்கெட்டை திறந்து பாதுகாப்புடன் செயல்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உத்தரப்பிரதேசத்தின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி விகாஷ் துபே மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது தெரியவந்துள்ளது. இவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்ததும் அவரது வங்கிக் கணக்கிலும் மிகப்பெரிய தொகை இல்லாததும் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் விகாஸ் துபேவின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரின் பட்டியலை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தவிர்த்து விகாஸ் துபே வேறு ஏதாவது தொழிலில் தனது பணத்தை முதலீடு செய்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் நரசிங்பூரில் காணப்பட்ட மஞ்சள் நிற தவளைகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வனத்துறை அதிகாரியான பர்வீன் கஸ்வான் என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் மஞ்சள் நிற தவளைகளின் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். மழை காலத்தில் பெண் தவளைகளை கவர்வதற்காக ஆண் தவளைகள் நிறம் மாறி இருக்கும் என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். குளத்தில் துள்ளி விளையாடும் இந்த தவளைகளின் வீடியோ இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. சென்னை மதுரவாயல் அருகே மதுபான பார்கள் காய்கறி விற்பனை செய்யும் இடமாக மாறியுள்ளன. கொரோனாவால் கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் திருமழிசையில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் நிலையில் சிறு வியாபாரிகள் நிலை திண்டாட்டமாக உள்ளது. சிலர் கடைகளை வாடகைக்கு எடுத்து வியாபாரம் செய்கின்றனர். இந்த நிலையில் சென்னையில் மதுபான பார்கள் மூடப்பட்டுள்ளதை பயன்படுத்திக் கொண்ட சில வியாபாரிகள் ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள மதுபான பார்களை காய்கறி விற்பனை நிலையமாக மாற்றியுள்ளனர். தமிழகத்தில் வழங்கப்படும் வருவாய் சான்றிதழை மற்ற மாநிலங்களிலும் பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதியினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதற்காக சொத்து மற்றும் வருமான சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை நிறுத்தி வைக்க ஜூன் 4ஆம் தேதி தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பல்வேறு சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடின. நீதிபதிகள் எம். சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வருவாய் மற்றும் சொத்து சான்றிதழ் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் தெரிவித்தார்.
இந்த சான்றிதழ்கள் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு மட்டுமே பயன்படுத்தும் வகையில் உள்ளதால் பிற மாநிலங்களில் இவற்றை பயன்படுத்தும் வகையில் மாற்றியமைக்க மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து விசாரணை வியாழக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ள மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவில் வெடிசத்தத்துடன் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 9 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஒருவர் காயமடைந்த நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதே பகுதியில் செயல்பட்டு வரும் ரசாயன ஆலையில் அண்மையில் ஏற்பட்ட வாயு கசிவில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது நினைவு கூறத்தக்கது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் புதன்கிழமை வெளியாகும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை வெளியான நிலையில் பொக்ரியால் தனது டுவிட்டர் பக்கத்தில் 10ஆம் வகுப்பு முடிவுகள் புதன்கிழமை வெளியாகும் என அறிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 18 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகளை cbse.nic.in மற்றும் results.nic.in ஆகிய இணையதளங்களின் வாயிலாக மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், சேலம், தருமபுரி மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், திருவள்ளூர், வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆந்திர கடலோர பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கர்நாடக முதல் தெற்கு குஜராத் கடற்பகுதி வரையிலும் தென்மேற்கு, மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் வரும் 18ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. அசாமின் காசிரங்கா உயிரியல் பூங்கா அருகே காண்டாமிருகம் தாக்கியதில் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காசிரங்கா உயிரியல் பூங்காவில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ள விலங்குகள் அருகில் உள்ள விளைநிலங்கள், கிராமங்களுக்குள் புகுந்து விடுகின்றன. இதுகுறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற அசாமின் உள்ளூர் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளரை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் தாக்கியது. இதில் கை, கால்கள், உடலில் பலத்த காயமடைந்த ஒளிப்பதிவாளர் பாஸ்கர் ராஜ்கோவாவை உள்ளூர் மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். உண்டியல் காணிக்கையாக வந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு பெற்றுக்கொள்ள திருப்பதி தேவஸ்தான தலைவர் வலியுறுத்தியுள்ளார். 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு மதிப்பு நீக்கம் செய்தது. இருப்பினும் திருப்பதி உண்டியலில் இந்த ரூபாய் நோட்டுகளை காணிக்கையாக பக்தர்கள் தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர். 3.5 ஆண்டுகளில் மட்டும் 51 கோடி ரூபாய் இந்த வகை நோட்டுகள் உண்டியலில் காணிக்கையாக வந்துள்ளன. இவற்றை மத்திய அரசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என திருப்பதி தேவஸ்தான தலைவர் YV சுப்பாரெட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்துள்ளதாக சுப்பாரெட்டி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா இடையிலான கமாண்டர் மட்டத்திலான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. கிழக்கு லடாக்கில் இந்திய எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள சுஷூல் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கடந்த மே 5ஆம் தேதி முதல் இரு நாட்டு படைகளுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. தொடர் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக எல்லையிலிருந்து படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கைகளை இரு நாடுகளும் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தற்போது நடைபெறும் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் படைகளை முழுமையாக திரும்பப் பெறும் நடவடிக்கையை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. நேற்று மாலை கிராம் 4706 ரூபாய்க்கு விற்பனையான தங்கம் இன்று காலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்தது. அதன்படி ஒரு கிராம் தங்கம் 4691 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 37,528 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இதேபோல் நேற்று 56 ரூபாய் 80 காசுகளாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று 30 காசுகள் குறைந்து 56 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
புதுவையில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் சூழலில் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அதன்படி வில்லியனூர் அருகே உள்ள 10 கண்ணு பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள கிராம மக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதால் கொரோனா பரவாது என்றும் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினர். இதனையடுத்து மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் ராணுவ வீரரின் வீட்டில் புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் ராணுவ வீரரின் தாய் மற்றும் மனைவியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். முடுக்கூரணி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் லடாக்கில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். அவரின் தாய் ராஜகுமாரி, மனைவி ஸ்னேகா வீட்டில் இருந்தபோது அதிகாலையில் புகுந்த கொள்ளையர்கள் இருவரையும் கொன்று நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. நகை பணத்திற்காக நடந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து சிவகங்கை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு ராமநாதபுரம் பொறுப்பு எஸ்பி வருண்குமார் நேரடியாக விசாரணையை மேற்கொள்கிறார். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே நாங்கூரில் குழாய் பதிக்கும் பணியின் போது கேல் நிறுவன வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. மாதானம் முதல் மேமாத்தூர் வரை 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டு பழையபாளையத்தில் உள்ள ONGC எண்ணெய் கிடங்குகள் கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாங்கூரில் குழாய் புதைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குழாய் புதைத்த பிறகு அதில் உள்ள தூசிகளை அகற்ற கம்ப்ரஸர் இயந்திரம் கொண்டு அழுத்தம் கொடுக்க முற்பட்டுள்ளனர். அப்போது அந்த இயந்திரம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதை எதிர்த்து பாகூர் தொகுதி முன்னாள் MLA தனவேலு தாக்கல் செய்த மனுவிற்கு தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பாகூர் தொகுதி காங்கிரஸ் MLA-வாக இருந்த தனவேலு துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான ஊழல் பட்டியலை அளித்தார். இதனையடுத்து அவரது MLA பதவியை பறித்து சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனவேலு தொடர்ந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட வேண்டும் என்றும் தனவேலு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு சபாநாயகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே MLA பதவி பறிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் பாகூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டதாக விளக்கம் அளித்தார். இதனையடுத்து 4 வாரங்களில் பதிலளிக்க புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார்.